வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு அட்டவணை பள்ளி கல்வித்துறை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பிகைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஃப் ஐடி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் வந்து டென்டென்டிவாக கொடுத்துருந்தாங்க. இப்போ கோட்டைலி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்ன ஒரு டேட் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், கோட்டைலி வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே 10ஆம் தேதி என்னமோ ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ ஆஃப் ஐடி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 12க்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா டிசம்பர் 15ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th, 11th, 10th எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதையும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது டென்டென்டிவ் தான். மேபி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லி ஆலோசனை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டென்டென்டிவ் ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி தான் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. இது சென்னை மாவட்டம் 2025-26க்கான கல்வியாண்டு உத்தேச தேர்வு அட்டவணை. இதிலே பார்த்திங்கன்னா ஆஃப் இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரிவிஷன் வந்து இருக்கும். ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது 12க்கு, 11க்கு ஜனவரி 27ஆம் தேதி, 10க்கு 8ஆம் தேதி. ஸோ 6th-லேருந்து 9th வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் இருக்காது. செகண்ட் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, 12க்கு 27ஆம் தேதி பிகைன் ஆகுது. 11க்கு எக்ஸாம் சொல்லலை. 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி பிகைன் ஆகுது செகண்ட் ரிவிஷன். இந்த தேர்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு இருக்குன்னா 6th-லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிவிஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவிஷன் 3 பொறுத்த வரைக்கும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மெயினாக 10th ஸ்டாண்டர்டுக்கு தான். ஸோ இதில் மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆனுவல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 10ஆம் தேதி முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனுவல் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 1 to 9th இன்க்ளூடிங் 11th எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூல் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் டேபிள் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அப்டேட்லாம் ஒன்றா மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் அப்டேட் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.